ரூ. 2,00,000 பணம் நஷ்டமாயிடுச்சு அப்படின்ட்டு மீனா ரொம்ப கலக்கத்தில் கவலையோட வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த செய்தியை சிந்தாமணி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜயா சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கி அவள் வீட்டுக்கு வரட்டும், அவள் கையாலேயே ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு அவளை வெறுப்பேற்றுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் மீனாவை ஸ்ருதி வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்த எல்லாத்தையும் மீனா சொல்கிறாங்க. ஸ்ருதியும் மீனாவும் திரும்பவும் அந்த மேனேஜரை போய் பார்த்து பிரச்சனையை சால்வ் பண்ணி திரும்ப பணத்தை வாங்கிட்டு மீனா ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த விஷயம் தெரியாத விஜயா மீனாவை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மீனாவை பார்த்து, எனக்கு ஸ்வீட் சாப்பிடும் போல் இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னத்தை உங்களுக்கு ஸ்வீட் தானே வேணும், உங்களுக்கு எத்தனை ஸ்வீட் வேணும் நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உற்சாகமாக பேசுகிறாங்க மீனா. இதை பார்த்துட்டு விஜயா அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. ஏன்னா இவ பணத்தை லாஸ் பண்ணிட்டா அப்படின்ட்டு சிந்தாமணி சொன்னால், இங்கே ஆப்போசிட்டால் நடக்குது, இவ ரொம்ப சந்தோஷமாக இருக்காளே அப்படின்ட்டு விஜயா மீனாவை பார்த்து, என்னம்மா பணத்தை தொலைச்சிட்ட அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு ஸ்ருதி, அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடி தெரியுமாத்த, நடக்க போகிறது எப்படி உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது எனக்கு பணம் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தான் இப்படி பிளான் பண்ணி சதி பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி மீனா கேட்குறாங்க. நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி விஜயா முழிச்சிட்ருக்காங்க. இதோட இந்த பிரமோ முடியுது.